நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம நாளைக்கான வியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபெயிலியர்க்கு டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவ வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆயிருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் 15 மினிட்ஸோட லோ வந்து பிரேக் அவுட் இன்னைக்கு ஓப்பனிங் கேண்ட்லயே ஒரு ஃபெயில் ஆயிட்டு, ஏன் அந்த பிரைஸ் ஆக்ஷனோட டாப்புக்கு இப்ப ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த ஃபெயில்டுக்காக மார்க்கெட் வந்து அப் சைட்ல மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டில் நவ் இட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இன்னும் பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகல. இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இன்னும் சஸ்டெயின் ஆகல. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட டபுள் டோஜி ஃபெயில்யூர வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 26,260. ஸோ இப்ப என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டோஜி ஃபார்மேஷனுக்கு 24,400 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த இந்த லெவல்ல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ டவுன் சைடுக்கு ஒன் வே மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபெயில்யூர் போட்டு so அந்த ஃபெயில்யூருக்கான ரேஞ்ச் அந்த டாப் ரேஞ்சுக்கு அகைன் வந்து பாட்டத்துல இருந்து மறுபடியும் டாப் ரேஞ்சுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ பட் இன்னும் ஸ்டில் நோ அந்த டாப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணல. சரிங்களா? ஸோ அந்த பிரேக் அவுட் நடந்த பிறகு தான் நம்ம வந்து அடுத்த லெவலா 26,260க்கு போகலாம். அதாவது வீக்லியோட டபுள் டோஜி ஃபெயிலியரை பண்ணிட்டு மறுபடியும் பை ட்ரெண்டுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்டில் நவ் டபுள் டோஜி இன்னும் வேலிடா தான் இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஒரு இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா நான் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் டபுள் டோஜினா என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதாவது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைட் ரேஞ்ச். அந்த டைட் ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னா போயிட்டு ரீட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பட் ஆனா பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இன்டர் டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ட்ரெண்ட ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு பை மூவ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்கு. அப் டு 26,260 வரைக்கும் போகலாம். ஸோ சப்போஸ் பிரேக் அவுட் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா ரீஅகைன் இங்கிருந்தே மார்க்கெட் பெரிய பியரிஷ் மூவ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணி சஸ்டின் ஆனா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஜோன் 26,260 நம்ம சொல்றோமே தவிர பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்க போயிடும் நம்ம சொல்ல வரல. ஸோ பிரேக் அவுட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறத சஸ்டெயின் ஆகணும். எப்பயா இருந்தாலும் சரி எந்த லெவலா இருந்தாலும் சரி. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஆக்ட் ஆகுதுன்னா அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனாலும் அது சஸ்டெயின் ஆகுதான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து இயர்லியா சஸ்டெயின் ஆகுற மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே வெளியே வரவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் அவுட் ஆன பிறகு மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 26,260க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சப்போஸ் அந்த ரெசிடென்ஸ் ஒன்று வந்து மார்க்கெட் வந்து ரீஅகைன் ஃபெயில்டு பண்ணிடுச்சு போக முடியல அப்படின்னா ரீஅகைன் நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த டவுன் மூவ் தான் கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு லாங்கா போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆக்கிட்டு ஒரு டவுன் மூவ் பிரேக் பண்ணா நல்ல ஒரு பேரிஷ் மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ஃபெயில்யூர் ஆனாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் அதுதான் வந்து 25,900. ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் ரீஅகைன் பிரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் பண்ணா நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டபுள் டோஜியோட வேலிட் ரேஞ்சுக்கு போகிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர் டைம் ஃப்ரேம்லேயே ஹையஸ்ட் டைம் ஃப்ரேமான 1 மினிட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 26,260க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை இந்த ஹையை ஃபெயில்டு பண்ணிடுச்சு அப்படின்னா ரீஅகைன் பாட்டம் 25,900க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் ரீஅகைன் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது கிட்டத்தட்ட சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சு இந்த சப்போர்ட் லைன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த லைன் கீழே பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆன பிறகு பிரைஸ் ஆக்ஷன் ரீட்ரேஷன் போயிட்டு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் லாங் டேர்ம் டார்கெட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறது நம்மளோட 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ இதில் நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்த்தாச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணலாம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்டு ஆனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கெல்லாம் போகாமே மார்க்கெட் ஒரு வேளை வந்து டவுன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் இங்கே இந்த 26,078 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு ஓப்பனிங்லேயே 26,020 பிரேக் பண்ணாலும் இட்ஸ் கம் டவுன். ஓகே, ஸோ நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம் அப் டு 25,840 நம்ம வச்சுக்கோங்க. ஸோ என்னவா இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் 25,950க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். இதோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 25,840க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் 26,020 ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா
ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 25,950க்கும் செகண்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா 25,840க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு பிறகு மார்க்கெட் புல் பேக் ஆகிட்டு ரீஅகைன் பிரேக் அவுட் நடந்ததுனா தான் வீக்லி டைம் ஃப்ரேமோட லாங் டர்ம் டார்கெட்டுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப் டு 24,440. ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஸ்டேஜ்லலாம் பிரேக் அவுட்டே ஆகலை, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜோனா 26,260க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த ரேஞ்சில் எந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்குதுங்கிறத வச்சு நாளைக்கான இன்டர்டே மூவ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் பண்ணுறது அத்தனையுமே என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு கரெக்டான ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.